ஆமா ஏய் பாக்க ஏன் அண்ணா என்ன யாரோ உங்க ரெண்டு பேரும் துரத்திட்டு இருக்காங்கடி. வாடா. சுடர் தானோ? ஏ சுடர் இறங்க இறங்க. வா சுடரே வா. ஏய் கத்தாத. விடுங்கடி. ஏய் இங்க பாருங்கடி, எங்களை அவுத்து விட்டுருங்க, இல்லன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாதுடி. என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? விடு விடு. என்ன பண்ணுவ? விடு அடிக்காத. விடு விடு அடிக்காத. ஏண்டா போதையை போட்டுட்டா உங்களுக்கு எல்லாம் பெத்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சுல. பொண்ணுங்க இப்பதான் வீட்டு கதவை திறந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி கேவலமா நடந்து அவங்கள மறுபடியும் கூட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்க பாக்குறீங்களா? உங்களெல்லாம் சுடரு. சரி 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 அழாத சுடரு. எதுக்கு அழறீங்க? அழுகையும் பயமும் தான் பொண்ணுங்களோட மோசமான பலவீனம். நான் எடுத்த கட்டையே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் எப்போ ஓடி போயிருப்பானுங்க. ரெண்டு பேரும் அழாதீங்க. ஆபீஸ்ல இருந்து கார்த்தி அண்ணத்தை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த அண்ணா என்னடானா இங்க நின்னுட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கேன். என்னவா இருக்கும்? டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. சரிம்மா. வாங்க கமிஷனர் மேடம், சரியான நேரத்துல கரெக்டா வந்திருக்கீங்க. இந்த பொறுக்கி பசங்க தனியா போயிட்டு இருக்கிற எங்க வீட்டு பொண்ணுங்கள சாரி மேடம், உங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட தனியா போயிட்டு இருக்கும்போது வழிய மறைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அண்ணா இவங்க எல்லாரையும் அடி வெளுத்து மரத்துல கட்டி போட்டிருக்கா. சுடர்,
என்ன நடந்துச்சு? நானும் என் ஃப்ரெண்டும் 2 வீலர்ல வந்துட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியல, எங்க 2 வீலர் நின்றுச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பொறுக்கி ராஸ்கலுங்க எங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்றோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கையை பிடிச்சி இழுத்தானுங்க. ஒரு சாதாரண பொதுமக்களா நாங்க எங்க கடமை பண்ணிட்டோம். இந்த ஊரோட முனிசிபாலிட்டி கமிஷனர் நீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹலோ, நான் முனிசிபாலிட்டி கமிஷனர் ரம்யா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இந்த ஊருக்குள்ள என்ன லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றீங்க? என்ன ஆச்சுங்க மேடம்? என்ன ஆச்சா? ரோட்ல சில காலி பசங்க போதையை போட்டுக்கிட்டு தெருவுல போற வர காலேஜ் பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சாரி மேடம், நாங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் வரலீங்களே, அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். நீங்க எந்த ஸ்பாட்னு சொல்லுங்க, நாங்க இப்பவே இமிடியேட்டா அங்க வரோம். மேவானி போற ரூட்ல ஒரு லோன்லி ஏரியா சார். அந்த ரவுடி பசங்கள நாங்க புடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரமா இதோ வாங்க. 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம் மேடம். யோ, மேவானிக்கு போயா? சரிங்க சார். போலீஸ் இப்ப வந்து இவனுங்கள அள்ளி போட்டு போயிருவாங்க. வேணாம் மேடம், இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க மேடம். விட்டுருங்க மேடம், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம், வலி தாக்க முடியல, அவுத்துடுங்க மேடம். மேடம், ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அண்ணன் கோயிலுக்கு போறோம்னு சொன்னா, அவ கூட துணைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்காரே, சொன்னா அவர் கூட்டிட்டு போவார்ல. அது சரிதான், அண்ணன் அவர்கிட்ட தான் சொன்னா. முதல்ல நீங்க பர்மிஷன் தரலன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அண்ணத்துக்கு துணையா நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கால் பண்ணி நீங்க நேரம் கோயில் வந்துருங்க, நான் அங்க வரேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, பொளறிட்டனே, போச்சு. அந்த கார்த்திக் கோயிலுக்கு வரானா? அங்க தாண்டி நானும் வரேன். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஆபீஸ்ல இருந்து கிளம்புனா அவனை ஒரு மேல் அதிகாரியா நான் கிழிச்சு தோரண கட்டி தொங்க விடுறத இவ பார்த்து அவமானப்பட்டு நிக்கட்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி ஜோடியா சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்கங்கறத நானும் பாக்குறேன். சுடர், ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க வந்து இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணிய பெருசா எந்த ஹீரோயிசமும் காட்ட வேண்டாம்னு சொல்லு.